ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய குலுமாலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டில் இருக்கேன். இந்த ஐலண்டு பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். நான் இப்போ நிற்கக்கூடிய பகுதி அந்த ஐலண்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கடல் தான். பொதுவாக மாலத்தீவு நாட்டுக்கு சுற்றுலா வரணுமெங்கி பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ரூபாவும். ஆனால் இந்த குலுமாலியில் இருக்கக்கூடிய இந்த பேஸ் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பீச்சை பார்க்க நம்ம வரணுமெங்கி நம்ம ஃப்ரீயாட்டே வர முடியும். இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாட்டு இந்த பகுதியை சுற்றி பார்த்து இந்த அழகான பீச்சில் நம்ம குளிக்க முடியும். பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. ஆரம் கிடையாது, கடல். நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் பேஸ் ஒன்றில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பீச்சு. இது வந்து ஆறு கிடையாது, இது வந்து கடல். நான் நிற்கக்கூடிய பகுதி வந்து இயற்கையான தீவு, மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான தீவு. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு, இந்த கடலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதி, இந்த கட்டடங்கள் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே பேஸ் 2ன்னு சொல்லக்கூடிய பகுதி. இது கடலில் மண்ணை தட்டி நிறுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான தீவு. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோவில் இந்த முழு தீவையும் உங்களுக்கு சுற்றி காட்டிய உள்ள சவுக்கு மர காடுகள் இருக்குது. இந்த கடலுக்கு மேலே ஒவ்வொரு பகுதியிலும் பாலம் போட்டிருக்கணும். இந்த பாலம் வழியாக தான் பேஸ் 1 பகுதியிலிருந்து பேஸ் 2க்கு வாகனங்கள் போகும். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. அழகான ஒரு கடல், கடலுக்கு 2 பக்கமும் பல மாடி கட்டிடங்கள். இந்த கடல் நேரே போய் இந்த ஆறு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடல் பெரிய கடலில் போய் சேரும். மாலை நேரங்களில் இங்கெல்லாம் பார்ட்டி நடக்கும். அப்படி ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துக்கு தான் இப்போ இங்கே கொஞ்சம் பேர் பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கணும். இப்போ நம்ம கடலினுடைய மெயின் பகுதிக்கு வந்துட்டோம். இதை பாருங்க, நம்ம ஊரில் ஆற்றில் கடலில் ஆறு போய் கலைக்க மாதிரி இங்கே கடலே வந்து கலக்குது. அந்த ஒரு அபூர்வமான இடம் தான் இது. இந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் பாருங்க, அதான் பேஸ் 2 பகுதி, செயற்கையான தீவு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தீவு. இந்த இடத்துல தான் இந்த கடலில் வந்து இந்த கடலுக்கு கலக்குது. நம்ம ஊரில் கடலில் ஆறு எப்படி கலக்கமோ அதே மாதிரி இங்கே கடலே வந்து கலக்குது. அந்த ஒரு அழகான காட்சி தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த கடல் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க. தரைக்கு இந்த தண்ணிக்கு அடிமட்டம் வரைக்கும் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தெளிவான தண்ணி தான் இந்த மாலத்தீவு கடலில் இருக்கக்கூடிய தண்ணி. இந்த தண்ணிக்கு அடியில் என்ன பொருள் இருந்தாலும் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு தெளிவான கண்ணாடி போல இருக்கு. மாலத்தீவு நாட்டில் இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த தண்ணிக்கு தான் பயங்கர மரியாதை. கலர் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும். இந்த மண்ணுமே வெள்ளை கலரில் இருக்கு, களிமண் மாதிரி பார்க்க. இந்த கடலில் பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். குளிடா, நல்லா குளி. கடலில் நம்ம அழகாக நீச்சல் அடித்து குளிச்சுட்டு இதே மாதிரி கடற்கரையிலேயே நல்ல சுத்தமான தண்ணி வச்சுருக்கோம். இந்த சுத்தமான தண்ணியில் நம்ம வந்து குளித்து உப்பு தண்ணியினுடைய அந்த சுவையை மாற்ற முடியும். இந்த கடலில் குளித்த ஒரு பாய் இந்த இடத்துல வந்து அழகாக குளிச்சுட்டு நிற்காரு. ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. மாலே ஒரு கம்ப நாட்டி அதில் தெங்கு ஓலையை போட்டு சின்ன கூடாரம் மாதிரி செஞ்சு இதில் மக்கள் இருக்கணும். இது ஒரு பொழுதுபோக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இடம். அதே மாதிரி இந்த இடத்துல இனிப்போ கொஞ்சம் நேரம் இருட்டக்கூடிய நேரத்தில் அதிகமான மக்கள் வந்து இங்கே பார்ட்டியில் அட்டென்ட் பண்ணுவாங்க. பொதுவாக இங்கே உள்ள கடற்கரையில் இதே மாதிரி அதிகமான பார்ட்டியெல்லாம் நடக்கும். இதே மாதிரி சேரெல்லாம் போட்டு சொந்த பந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக பார்ட்டியில் என்ஜாய் பண்ணுவாங்க. பொதுவாக மாலத்தீவுன்னு சொன்னாலே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் அதிகமாக வருவாங்க. இந்த கடற்கரையிலையும் நம்ம அதை பார்க்க முடியுது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இல்லைன்னு சொன்னால் மாலத்தீவை இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இந்த நாடே இருக்குது. இந்த பேஸ் 1ல் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை வந்து ரொம்ப நீளமான ஒரு கடற்கரை. இந்த நாட்டில் கடற்கரையில் பார்ட்டிக்கு பஞ்சமே இருக்காது. இதே மாதிரி லீவு நாட்களில் மக்கள்
இந்த கடற்கரையில் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இன்னும் பல விதமான பார்ட்டி எல்லாம் இதில் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கடற்கரையில் நிறைய மக்கள் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியதை நம்ம பார்க்க முடியுது. சுற்றுலா பயணிகளுக்குன்னு இதே மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த பேஸ் ஒன் பீச்சில் இருக்குது. நம்ம இதுக்கான கட்டணத்தை கொடுத்தா நம்மளும் இதே மாதிரி இந்த வண்டியில் ட்ராவல் பண்ண முடியும். இதை கடலில் நிற்கி போட்டு மாதிரி ஒன்று. கடற்கரையில் இந்த மாதிரி தென்னை மரங்களை பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. இந்த மரம் வந்து சீனாந்தி மரம். இது கொஞ்சம் வித்தியாசமான சீனாந்தி. அதே மாதிரி இதில் ஒரு மரம் நிற்கி கைத மரம். நம்ம ஊரில் எல்லாம் தமிழ்நாட்டில் இது கைத மரம்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. இதில் நிறைய பழங்கள் இருக்குது. இந்த பழங்கள் இங்கே சாப்பிடுவணும். இந்த கடற்கரையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய வசதிக்காக பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் இந்த கடற்கரையில் இருக்குது. அதையெல்லாம் இங்கே சுற்றுலா வரக்கூடிய மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சில பொருட்கள், இந்த தண்ணியில் ஓடக்கூடிய சில மோட்டார், பைக், இந்த மாதிரியெல்லாம் இந்த கடலில் ட்ராவல் பண்ணக்கூடிய சில பொருட்கள் போட்டெல்லாம் வச்சுருக்குன்னா இதெல்லாமே நம்ம கட்டணம் கொடுத்து தான் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க இங்கே சுற்றுலா வரக்கூடிய மக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் தகவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.